வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கேரளா ரெசிபி உன்னியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது 400 கிராம் இருக்குது. இப்போ இது நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நாம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். பதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு வச்சிடலாம். எல்லா வெள்ளைப்பாகையும் அரிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இப்போ இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறமாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போது அரிசி ஊற வச்சு 4 மணி நேரம் போல் ஆகிட்டு அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகிலிருந்து பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துட்டு அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். வெள்ளைப்பாகு லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் பழம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பாளையம்தோடன் பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது கதலி பழம் இல்லைன்னா கசலி பழம்னு சொல்லுவாங்க. இது லைட்டாக புளிப்பாக இருக்கும். இந்த பழம் சேர்த்தாதான் உன்னியப்பத்துக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு இது அவைலபிளாக இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற பழம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பழத்தை நம்ம மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு மறுபடியும் இது நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, லைட்டாக நரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நரன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த தேங்காய், அதுக்கப்புறமா எள்ளு கலவையை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நான் வெல்லம் எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ 8 மணி நேரம் போல் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா திக்காக வந்திருக்கு. மாவில் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா உன்னியப்பம் ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஒரு தடவை சுட்டு பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நாம் உன்னியப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குழிப்பணியார சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த மாவு கிளாஸில் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துடலாம். உன்னியப்பம் பொரிக்கிறதுக்காக நான் ஒரு நான்ஸ்டிக் குழிப்பணியார சட்டி தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் நாம் இது திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். 2 கப் அரிசியில் கிட்டத்தட்ட 30லேருந்து 35 போல் உண்ணியப்பம் கிடைக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜஸ்ட் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.